யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. கீர்த்தனா, என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ பாரு வந்துட்டான், பாத்தியா? என்ன பண்ணிட்டு இருக்க, ஏது பண்ணிட்டு இருக்கன்னு எல்லா கேள்வியும் கேட்பான். இப்போ நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு, என்ன பதில் சொல்றது? உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது, ஏன் எல்லாருக்கும் புரியுது. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் அதை வாயை திறந்து சொல்ல மாட்டல. போய்த்து வாய மூடுறி. நானும் வாயை முடிக்கிறேன், நீயும் வாயை முடிட்டே இரு, கலங்கிடும்னா புரியுது. நீலாம் திருந்தவே மாட்ட தெரியுமா? ஏய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? கீர்த்தனா, யார் இந்த பையன்? நீ வந்து அந்த பையன் கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்க. சொல்லியா கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கல, கேள்வி கேட்கறான்ல, நல்லா காப்பி தள்ள மாட்டேன், பதில் சொல்லியா? ஏன் நீ நல்ல விவரம் நினைச்சா பைத்தியக்காரி மாதிரி தான் பேசுவோம் போல கடைசியில. மைத்தியம் கீர்த்தனம், அமைதியெல்லாம் இருக்க முடியாது. ஒரே கொஸ்டின் தானே கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? கடவுளே, நம்ம வந்து நீ இவ்வளவு தூரம் பேசுறோம், ஒரு வேலை கேட்கலையோ? நம்ம பிரசன்ட்ல தானே இருக்கோம், பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயே இல்லையே. நம்ம கணக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் தெரியுறாங்க, ஆனா பேசுறது மட்டும் கேட்க மாட்டேது. ரெண்டு பேரும் ஏதோ ஐ கான்டாக்ட்ல பேசுறாங்க, ஆனா நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கும் தானே. ஏன் அப்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க? ஒருவேளை நம்ம கொஞ்சம் கோவமா வச்சுட்டு பேசணும்னு நினைக்கிறேன். நம்மள என்ன காமெடி பீஸாவே இந்த பிள்ளை நினைச்சிட்டு இருக்கேன்னு சின்ன பிள்ளைலேருந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தது. இப்ப பெருசாக அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. ஒரு பையன் இருக்கான் பாரு, ஒரு அத்தை பையன் வந்து நிக்கிறேன், ஒரு ஆம்பளை பிள்ளை கையை பிடிச்சி நிக்கிறமே, என்ன நினைப்பாரு மாமா அப்படின்னு பையன் இருக்கா பாரு. இரு, நம்ம மூஞ்சி கோவமா வைப்போம். கீர்த்தனா, யோ இங்க பாரியா, யாரியா நீ? என் மாமா மக கையை எப்படி இருக்குமா பிடிச்சிட்டு நிக்கிறேன், என்ன நடக்குதுங்க? ஐயோ சார், நீங்க யாரு? நந்தினியோட அத்தை பையனா? ஏன் நந்தினிக்கு மட்டும் தான் அத்தை பையனா? தோனிக்கிறாள் கீர்த்தனா, அவளுக்கு தான் அத்தை பையன். நந்தினியை விட கீர்த்தனாவுக்கு தான் ரொம்ப நெருங்கின அத்தை பையன். அது எப்படி சார்? ஒரு வீட்டில் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களுக்கு தனித்தனியா அத்தை பையனா இருப்பீங்க? ஒன்னு நெருங்கின அத்தை பையன், இன்னொன்னு நெருங்காத அத்தை பையன். அது எப்படி வருது? அது ஏன் பிரச்சனை, என்ன ஏன் பாடு, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ சார். யார் நீ? என்ன சார்னு கூப்பிடுறேன்? சரி தம்பி. யார் நீ? என்ன தம்பின்னு கூப்பிடுறேன்? டேய் இங்க போடுறான். என்ன சுத்தமா மரியாதையை குறைச்சிட்டான். இங்க பேரு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டல அந்த சார் தம்பியே ஓகே, நீ அதுல எதையாவது ஒண்ணு கூப்பிடு. முடியாது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போதே நீ அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி பண்ணாத பட்சத்துல இப்பெல்லாம் திரும்பி கூப்பிட முடியாது. இங்க பாருடா, எப்படி நீ என்னோட சின்ன பையன் தான், ஒழுங்கா சொல்றது கேளு. இங்க பாரு, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, புரியுதானே? ஐயோ, இந்த வாய்க்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, இவ்வளோ வாய் பேசுறல, அவங்ககிட்ட சொல்லலாம் என்ன லவ் பண்றேன்னு. அப்பெல்லாம் சொல்ல முடியாது, வாய் முட்றி. உங்ககிட்டே சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டப்பள்ளக்கிட்டே சொல்லிடுவேன். ஓட்டப்பல்லா? அவனுக்கு பல் நல்லா தான் இருந்துச்சு. மாமா அழகுல மயங்கி பார்த்திருப்ப. ஓட்டப்பல்லு உன் கண்ணுக்கு தங்கப்பல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால கேப் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நல்லா பாரு, திரும்பி கோணிக்கிட்டு வாயை வச்சிருக்கான். வாயை திறந்தா ரெண்டு ஊத்தப்பல்லு தெரியுது. இல்ல, அவனுக்கு ஓட்டப்பல்லாம் இல்ல. நான் தான் தப்பா பார்த்துட்டேனா? எதுக்கு செக் பண்ணுவோம்? தம்பி யோ, என்ன எதுக்கு எப்ப கூப்பிடுற? கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓட்டப்பல்லு கன்ஃபார்ம். யோ, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன எங்க மொக்க போட்டுட்டு இருக்க? ஒழுங்கா நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எதுக்கு இப்ப இந்த பிள்ளை கையை பிடிச்சிட்டு நிக்கிற? இங்க பாரு தம்பி, நீ திரும்ப திரும்ப என்ன தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்க. இந்த புள்ள சும்மா நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா நடந்து போயிருந்தா கீழே இருக்கிற கல்லு மண்ணு எல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கும். அதுவும் புதுசா ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்து பக்குவமா நடந்து போகணும்ல. அப்படி நடந்து போகாம இந்த பிள்ளை பிறக்க பார்த்துக்கிட்டே நடந்து போனதுல அதான் நடந்து போனதுல சொல்லு, மேல சொல்லு. அந்த இடத்துக்கு நிக்கிறேன்னா இவன் வேற விட மாட்டான் போல. டேய் மரியாதை கேட்டா தரமாட்டேன். நானா கூப்பிடும்போது நீ கம்முன்னு இருந்தா தம்பினே கண்டினியூ பண்ணிப்பேன். நடுவுல பேசணும்னு வச்சுக்கோயேன், அப்புறம் டேய் வரதான் செய்யும். சரி மேல சொல்லு. அதாவது இந்த புள்ள பெறாக் பார்த்துட்டு நடந்து போச்சா, அப்போ கீழே கடந்த கல்லுல கால் பட்டு திடீர்னு இந்த புள்ள கால் தடுக்கி அம்மாடியோ அப்படின்னு கீழே விழ போச்சா. நான் ஒரு நல்ல குடிமகனா இருக்கிறதுனால, அதாவது என்ன, இந்த நாட்டின் நல்ல குடிமகனாக நான் இருக்கும் பட்சத்தில் விழுந்த புள்ள மேல போயிடக்கூடாதுன்னு, சச்சா இந்த புள்ள கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு கையை பிடிச்சி தாங்கிட்டு நிக்கிறேன்ப்பா. இந்த சின்ன வயசுல வாழ வேண்டிய வயசு கல் தடிக்கு விடுறப்போ தலையில கிளையில அடிபட்டு கோமாவுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? கீழே விழுந்து மூஞ்சில் அடிபட்டுட்டா அந்த அழகெல்லாம் போயிடுச்சுன்னா யாரு கல்யாணம் பண்ணிப்பான்? அதனாலதான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு இந்திய குடிமகனா நான் அந்த பிள்ளைய காப்பாத்திருக்கேன். இதுல என்ன தப்புன்னு நீ கண்டுட்ட? மிஸ்டர் பிளாக், அப்ப நீங்க நான் அழகா இருக்கிறதுனால தான் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் அழகா இல்லைன்னா என்ன பார்க்க மாட்டீங்களா? இவளுக்கு இவ பிரச்சனை. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவ என்ன பேசிட்டு இருக்கா?
சொல்லுங்க மிஸ்டர் பிளாக், நான் அழகா இருக்கிறதுனால தான் பார்க்குறீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை கல்தடிக்கு கீழே விழுந்து முகத்தில் அடிபட்டா என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? கடவுளே. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீ நம்பலன்றதுக்காக நான் புது கதை யோசிச்செல்லாம் சொல்ல முடியாது, புரியுதா? இதான் நடந்த கதை. ஆனா நீ கையை பிடிச்சிட்டு நிக்கிற லட்சணத்தை பார்த்தா விழுந்தவளை தாங்கின மாதிரி தெரியலையே. ஏதோ லவ்வர்ஸ் கையை கொத்துக்கிட்டு கண்ணோட கண் நோக்கி நின்ன மாதிரில தெரிஞ்சது. இன்னும் கூட ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பத்தியா கண்டுபிடிச்சிச்சு பண்ணாட, கண்டுபிடிச்சு கூட ஒத்துக்க மாட்டேது பாரு. அதுவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனா கூட நல்லா தான் இருக்கும்னா. இங்க பாரு தம்பி, உனக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? ஒரு பொண்ணு விழும்போது ஓடி போய் பிடிக்கிறதுனா தப்பா? பிடிக்கிறது தப்பு இல்ல, புரியுதுங்களா? ஆனா அவ எப்படி உன் பக்கம் வந்து விழுவாங்கிறது தான் என் கேள்வி. அது என்ன கேள்வி? சுத்தி முத்தி பாருங்க, நல்லா பாருங்கன்னா. கீர்த்தனா இந்த பக்கம் நடந்து வந்திருக்கா, வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. அவ இந்த பக்கமா நடந்து வந்தா, விழுந்தா இந்த பக்கம் தானே விழுந்திருக்கணும். அது எப்படி அந்த பக்கம் விழுந்திருப்பான்? ஓ, 90 டிகிரி ஆங்கிள் டக்குன்னு உங்க பக்கம் திரும்பி விழுந்தா எனக்கு என்னவோ நீங்க ரெண்டு பேரும் கணக்கு பண்ணி பேசுற மாதிரியே தோணுது. ஏன்னா 90 டிகிரி ஆங்கிள் விழுறதுக்கு சான்ஸ் இல்லையே. 90 டிகிரி ஆங்கிளா? தம்பி சிவில் இன்ஜினியரா நீ? ஆமா, எப்படி தெரியும்? இல்ல, பேசுறதுல இருந்தே தெரியுது 90 டிகிரி ஆங்கிள்னு. நீ சொல்லும் போதே பாயிண்ட பிடிச்சிட்டா. ஓ, நீங்க சயின்டிபிக்கா வரீங்க, கரெக்டா? ஆமா. சரி, சிஐடி சிங்கம் கண்டுபிடிச்சிச்சு மென்டல். கேட்குற மாதிரி பேசுங்க. சரிப்பா, உன் கணக்குப்படியே வச்சுப்போம். கீர்த்தனாவை பார்த்து நீ அப்படியே திரும்பி அந்த பக்கமா நடந்து போமா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அவ நடந்து போகும்போது எப்படி விழுறான்னு வேணா செக் பண்ணுவோமா? யோ, இப்ப விழுந்ததே சந்தேகமா இருக்குன்னு பேசுறேன், திரும்பி செக் பண்ணுவோமான்னு கேட்கிறேன். ஆமா தம்பி, டவுட்னு வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம செக் பண்றது தானே கரெக்டா இருக்கும். அதுவும் நம்ம வாயால சொல்றதை விட செயல்படுத்தி பார்த்துட்டோம், அதாவது பிராக்டிக்கலா பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? கீத்துமா, கீத்துமாவா? கீத்துமா இரு, மீதி இருக்கிற 2 பள்ளியும் உடச்சு விடுறோம்னா. கீத்துமா. சொல்லு மாமா. மாமா? மாமா? ஆமா, மாமா தான் அவரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க, நல்லா இருக்கு. அப்போ உன்னை கூப்பிட்டான். ஏன் வாய முடி. கீத்துமா. இவன் ஒருத்தன் கூப்பிட்டுட்டே இருக்கான். என்ன மாமா? இந்த பக்கம் திரும்ப, வீடு இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் நடந்து வந்தா இப்ப இங்க கல் இருக்குன்னு நினைச்சு பாத்துக்கோ. அப்படி கல் இருக்கும்பொழுது நீ எப்படி விடுற நான் பாக்குறேன். மாமா, தேவையில்லாத வேலை பார்க்காத. தெரியாம விழுந்துட்டேன், வா உள்ள போலாம். அதுக்கு நீ கையை விட்டு வர்ற மாதிரி தெரியலையே, உன் கையை அந்தாலும் விடுற மாதிரி தெரியலையே. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். கையை விட்டு ஃபர்ஸ்ட் வந்து சேரு, அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி போனா. ரொம்ப ஆசைப்படுறாப்ல, செக் பண்ணிடுவோம்னா. யோ, தேவையில்லாத எல்லா வேலையும் பாக்குறேன், ஆனா தேவையான வேலையை மட்டும் பார்க்க மாட்டேன்னா. கீத்துமா. ஷோப்போ, காதுல வாங்க முடியலடி, திரும்பி தொலை. தம்பி, எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? கித்துமா, நீ சோகமா இருக்காதுடா, மாமா பாத்துக்கிறேன்னு. உனக்கு ஏதாவது இங்க அநியாயம் நடந்தது மட்டும் இந்த மாமாவுக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாமாவை ஒல்லாதவனா பாப்பாங்க. அவரு சொன்ன மாதிரி ஓட்டப்பல்ல இருக்குதா? மாமாவுக்கு அப்ப ஓட்டப்பல்லா? கீத்துமா, நான் சொல்றது உனக்கு கேக்குதாடா? கேக்குது மாமா, ஆய கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு பேசு. இங்க பாரு கீர்த்தனா, இந்த பக்கம் வீடு இருக்கு, புரியுதா? மாமா நிக்கிறான்ல, இந்த பக்கம் வீடு இருக்கு. அந்த பக்கம் வெளியில கேட் இருக்கு, புரியுதா? அவர் நிக்கிறார்ல, அந்த பக்கம் வெளி கேட் இருக்கு. நீ வெளியில போக ட்ரை பண்ணல, உள்ள வரதானே ட்ரை பண்ண. அப்படி இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த கல்லுல தடிக்கு தான் நீ விழ போயிருக்க. அப்படி இருக்கும் பொழுது நீ இப்ப எப்படி விழறன்னு மாமா நின்னு நிதானமா பாப்பேன். மாமா, காமெடி பண்ணிட்டு இருக்காத, வா உள்ள போலாம். இல்ல, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இப்ப முன்னாடி கல் இருக்கு அப்படின்னா நீ தடிக்கு எப்படி விழுவேன்? விழுந்து காட்டுமா? பைத்தியக்காரனுங்க இவனுங்க 2 பேரும் நம்மள வச்சு எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, பொழப்பு இல்லாம. கீட்டுமா, விழுந்து காட்டுன்னு சொன்னேன். கடவுளே, உண்மையிலே இந்த ஆளுக்கு இவ்வளவு பெரிய ஓட்டப்பல்ல இருக்கா? இவ்வளவு நாள் பார்க்காத விட்டுட்டோமே. மாமா 1 2 3 சொல்றேன்னு. ஸ்டார்ட். 1 2 3 ரெடி. உள் பார்க்கலாம். பாக்குறேன், இதான் சான்ஸ். ஏன் பக்கம் தான் விழுவா? ஏன்னா இப்ப நம்ம கரெக்டா அவளுக்கு கைட் பண்ணிருக்கோம். அதனால விழுந்தா அப்படின்னா இதான் சாக்குன்னு நம்ம பிடிச்சிடணும்னா. அது எப்படி அந்த பக்கம் இல்லாம இந்த பக்கம் இல்லாம இந்த சைடு விட முடியும்? அது அந்த புள்ளைய தான் கேட்கணும். இல்ல போங்காட்டம். அந்த பக்கம் விழுந்தா நீ பிடிச்சிருக்கணும், இந்த பக்கம் விழுந்தா நான் பிடிச்சிருக்கணும். அது எப்படி சென்டருக்கா போய் விழுந்துச்சு கீத்து?
தெரியலையப்பா, பட் எந்த பக்கம் விழுந்தாலும் பாவம் பொம்பளை புள்ள கீழே விழுந்துற போதுன்னு இப்போ நான் ஒரு இந்திய குடிமகனா இந்த பிள்ளைய காப்பாற்றணும்னு நினைச்சு காப்பாத்திருக்கேன். இப்ப கூட என் மனிதாபிமானம் தான் இங்க இருக்கே தவிர நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. மாமா தானா விழும்போது எப்படி வேணாலும் விழுவாங்க. இப்போ நானா ட்ரை பண்ணி விழுந்ததுனால அப்படி விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பண்ணது மனிதாபிமானம் இல்லையாப்பா? இல்லை, ரெண்டு பேரும் என்ன வச்சு காமெடி தானே பண்றீங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாப்ல. இங்க பாரு தம்பி, இங்க பாரு, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. உனக்கு புரியல. ஒரு மனிதாபிமானத்துக்கும் ஒரு தப்பா பாக்குறதுக்கும் என்ன பார்வைன்றது உனக்கு தெரியல. என்ன என்னன்னு சொல்றேன்? கையெடுறா முதல்ல. தம்பி, கையை எடுத்தா அந்த புள்ள விழுந்துருப்பா. விழுந்தா கையை பிடிக்கணும், இல்ல தோலை பிடிக்கணும். அது என்ன புதுசா இடுப்பையும் கையை சேர்த்து பிடிக்கிற வைத்தியம்? அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி அப்படிதான் டெக்னிக் மாறும். சரி, உங்களுக்கு டைம் ஆச்சுல்ல, ரெண்டு பேரும் உள்ள கிளம்புங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தேட போறாங்க. இல்ல சும்மா விட மாட்டேன். நான் போய் இப்பவே எங்க மம்மி கிட்ட சொல்றேன். இங்க நடந்ததெல்லாம் வச்சு நீங்க நான் சின்ன பையனை ஏமாத்த பாக்குறீங்க. கீது, யார் இவரு? நீ ஏமாத்த பாக்குற? முதல்ல உள்ள போய் எங்க மம்மி கிட்ட சொல்லிட்டு வரேன். தம்பி, என்னப்பா நடந்துச்சு? சின்ன பிள்ளை ஒண்ணு ஏமாத்துறேன்னு சொல்றேன். என்னால எரும மாடு மாதிரி தானே இருக்கேன். இதையும் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். சரி, போய் சொல்லிக்கிட்டே இரு. அது என்ன பேரு? கீத்து அனுப்பி விடுறேன். அவரை வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. ஒழுங்கா கையெடுங்க. சரி, பழக்க முடியாம இருந்த தெரியுமா? லவ் சொல்றதுக்கு மட்டும் இவருக்கு வாயே வராது. ஆனா சான்ஸ் கிடைச்சா இப்படி அட்வான்டேஜ் லெவல்ல போறதுக்கு, கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாதுண்ணா. இங்க பாருடி, ஒரு டைமும் நான் கட்டி பிடிக்கலாம், நீ சொல்ற கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு தான் வருவேன். பட் அந்த கணக்கு வழக்க நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது நீ தான். புரியுதா? அப்பாவிய நீ போய் கணக்கு போட்டு ஏமாத்திட்டு இருக்க. ஆமா பெரிய அப்ராணி தான். ஏய், அது என்ன கீத்துமா? ஏன் சீப்ப? அது ஏன்ட்ட இல்லடி. ஏய், இங்க பாரு, நான் உன்னை அநியாயத்துக்கு அந்த அத்தை பையன் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். நீ இப்போ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவன் கோச்சுக்கிட்டு உள்ள போயிருக்கான். நேரா எங்க அத்தை கிட்ட போவான், எங்க அப்பா கிட்ட போவான். இன்னும் வேகமா வேலையை பார்க்க ஆரம்பிப்பான். இன்னும் வேகமா மூவ் பண்ண போறான். அவன் போய் என்ன வேலை வேணா பார்க்கட்டும். அவனுக்கு மேல நான் இன்னும் அதிகமா வேலை பார்ப்பேன். அப்ப நீ என்ன லவ் பண்ற? இல்லையா, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் உன்னை பொண்ணு கேட்க வர்றான் அப்படின்னா நடுவுல புகுந்து அந்த பேச்சை தடுத்து நிறுத்துவேன். அவன் உனக்கு புடவை எடுக்க வரான் அப்படின்னா அந்த கடையை மூட வைப்பேன். அவன் உனக்கு மோதிரம் போட வரான் அப்படின்னா அந்த மோதிரத்தை திருடுவேன். சுருக்கமா சொன்னா அவன் பாக்குற எல்லா வேலையும் நான் தடுத்து நிறுத்துவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன லவ் பண்றேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனா மத்தபடி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவேன். ஆமா, தடுத்து நிறுத்துற வேலையெல்லாம் நான் பக்காவா பாத்துக்கிறேன். புரியுதா? நீ தைரியமா நிம்மதியா இருக்கிற வேலையை மட்டும் பாரு. அப்பனா நீ கூட இருக்கன்னு அர்த்தமா? இல்ல, நீ இப்போதைக்கு என் ஃப்ரெண்டோட மச்சிலிச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணம் நடக்குது. அதை தடுத்து நிறுத்தணும்ல. தடுத்து நிறுத்திட்டு விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல. அது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். இப்போதைக்கு உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் நிறுத்துவேன். கல்யாணம் பேச்சு எடுத்த தடங்களா இருப்பேன். இதெல்லாம் மனுஷனே இல்லைன்னா உன்னெல்லாம் பெத்தாங்களா உங்க அம்மா கடையில வாங்கினாங்களா? தெரியலையே, பூமி அம்மாவை தான் கேட்கணும். மிஸ்டர் பிளாக், எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். இங்க பாருங்க கீத்துமா. இப்ப சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. பைத்தியக்கார பயல, லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னவா? கட்டி பிடிக்க தெரியுது, அத்தை பையனை மிரட்ட தெரியுது, ஆனா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல தெரியல. இவருக்கு அப்படியே பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் தடுக்குது. நான் உன்னை லவ் பண்ணலையா? பெரிய இவரு மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக பார்ப்பாராம். இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை லவ்னு சொல்லிட்டு போனேன் என்னவா? பைத்தியக்காரன், சுத்த பைத்தியக்காரன். ஆனால் இந்த பைத்தியக்காரனை நினைச்சாதான் எனக்கு பைத்தியமே பிடிக்குது. பைத்தியக்காரனை நினைச்சா பைத்தியம் பிடிக்குதாடாமா? சரி கையை விட, நான் போறேன். கீர்த்தனா, அண்ணா இந்த ஆஃப் சாரி உனக்கு அழகா இருக்கு. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்க. கையின்றி செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ, காலின்றி செவ்வாழை நகளில் நீ சொன்னால் நான் நம்பிதிடவோ, மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய், காலத்தால் மூவாத உயர்தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? இப்படி வெறுப்பேத்தி பார்க்கறது தாண்டி ஜாலியா இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் என்ஜாய் பண்றேன்னா, ஆனா உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் பயத்தை அப்பப்ப நான் தெளிய வைக்கிறேன்னா. அழகா இருக்கடி, கோவமா பேசும்போது ரொம்ப அழகா இருக்க. இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? விழப்போன உன்னை நான் தாங்கி பிடித்த கணத்தில்
பூமி சுழல்வது நின்று போனதோ, இல்லை என் இதய துடிப்புத்தான் உறைந்து போனதோ? உன் நெற்றி சுருக்கின் கோபத்தில் 100 கவிதைகள் பிறக்கின்றன. உன் கண்ணீர் துளியின் ஈரத்தில் என் மொத்த உலகமும் மூழ்குகின்றன. சொல்லிவிட்டால் தீர்ந்துவிடும் இந்த காதலின் ஆகாயம். சொல்லாமல் தவிப்பதில் தானே அடங்கியிருக்கிறது நம் காதல் காவியம். உன் கூந்தல் காற்றில் அசையும் போது என் சுவாச காற்று திணறுகிறது. உன் உதடுகள் வார்த்தைக்காக துடிக்கும் போது என் மௌனம் மரணம் அடைகிறது. உன்னை காதலிக்கிறேன் என்று நான் ஏன் சொல்ல வேண்டும்? என் கைகளின் நடுக்கமும் உன் இடுப்பை தீண்டிய என் விரல்களின் வெட்கமும் உனக்கு இன்னும் காதலை சொல்லவில்லையா? அழகே, என் அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாம் உன்னை நோக்கியே. மறுப்பாய் நீ இருந்தாலும் மறைப்பாய், நான் இருந்தாலும் மரணத்தின் எல்லை வரை நீயே என் காதல் அரசி. மனசுக்குள்ள இவ்வளோ அழகா கவிதையை பாடுவேன், வெளியில மட்டும் நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லுவேன். அங்க நிக்கிறான்டி சஞ்சய். கீதா, நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறதுலாம் கரெக்டு தான், புரியுதா? அங்க ஒருத்தன் பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கான். பாட்டு பாடுறானா? ஆமா. என்ன பாடுறான்? ஓ மேல ஒரு கண்ணு, நீ தான் ஏன் ஒரு பொண்ணு. உங்க சிவில்ல வைக்க வேண்டியதானே? வச்சிருப்பேன், பட் நீ தான் என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தெரியலையே. அப்ப ஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவ. ஆமா, நீ யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட் நீ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லு. இப்போ போய் அவனை ஏன் என்னன்னே கேள்வி கேட்காம ரீசனே இல்லாம சிவில் ஒன்று வைக்கிறேன். செய்வேன், கண்டிப்பா செய்வேன் மச்சான். ரொம்ப கடுப்பு ஏத்திட்டாமா. ஆனா எல்லாரும் இருப்பாங்களேடா. அதெல்லாம் நீ விடு, என் பொறுப்பு. நீ இப்போ சொல்லுன்னு நான் உன் ஃப்ரெண்டா? அது கொஞ்சம் கோவமா இருக்கேன். கோவம் முக்கியமா கீர்த்தனா முக்கியமாப்ப? ரெண்டுமே முக்கியம்தான். டே, ஆனா உன்னை அடிக்கலாம் சொல்றேன் கரெக்டு தான், பட் பஞ்சாயத்து ஆயிட போதுடா. நீ ஒன்றும் கவலைப்படாத, பஞ்சாயத்து ஆகாம நான் பார்த்துக்கிறேன்னா. இப்போ உனக்கு அவனை ஓங்கி செவில்ல ஒன்று பலார்னு வைக்கணும், அந்த சவுண்டை நீ காதால கேட்கணும், அவ்வளோதானே? ஓகே தான். அப்ப நான் யாரு? என் ஃப்ரெண்டு, முன்னாள் ஃப்ரெண்டு. வர்றான், பிரச்சனை வரக்கூடாதானா? அதெல்லாம் வராது, நீ சொல்லு. நான் யாரு? சொல்ல முடியாது, போடா. நீ ஒன்னும் அடிக்கவும் தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீ சொல்லலனாலும் நான் அடிப்பேன். ஏன் லூசு, நான் ஏதோ காமெடிக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். தேவையில்லாமலாம் இந்த வேலையும் பார்க்காதுன்னா. தேவையில்லாத வேலைலாம் இல்லை, தேவையான வேலை தான். ஃபாலோ மீ. என்னதான் பணக்கார குடும்பம், கௌரவமான குடும்பம் அப்படின்னு ஊரு ஃபுல்லாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் கல்யாணம்னு வந்துட்டா இந்த பணக்காரங்களுக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாம் இந்த பரிகாரம் ஜாதக கிட்ட அடகு போயிடும் போலயே. உண்மைதானே இருக்கு? கிட்டி சந்திரவள்ளி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா, ஏன் கோவப்படுற? நம்ம மனசுல உள்ளதை உள்ளபடி கேட்கலான்னு சம்மந்தியம்மா வந்த உடனே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லம்மா, நீங்க கேளுங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் நாங்க பதில் சொல்ற இடத்துல தானே இருக்கோம். இல்லக்கா, தப்பு எல்லாம் என் பேர்ல தான். ரோஹித்துக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமும் கிடையாது. நான் தான் வற்புறுத்தி, அதுவும் நான் செத்துலாம் போயிடுவேன்னு சொல்லி மிரட்டி தான் என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இல்லைம்மா, நான் தப்பாக கேட்குறேன்னா என்ன? பெத்த அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு இந்த பணக்கார குடும்ப பணம் வேணுங்கிறதுக்காக யாருன்னே தெரியாத ஒரு பையனை கண்ணை கட்டிக்கிட்டு தாலி கட்டிக்கிட்டாலே என் வீட்டு பொண்ணு. அவளை பாராட்டுறதா இல்லை உங்களை மாதிரி ஆளுங்களோட இந்த பரிகார குத்த கேட்டு சிரிக்கிறதான்னு தெரியலையே. பரவாயில்லையே, தப்பதான் சுட்டி காட்டுறீங்க. இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட சுட்டி காட்டுறீங்களே, நல்ல குணம் தான். நான் தப்பாலாம் சொல்லலைங்க. அப்பா ஆப்ரேஷனுக்காக பணம் வேணும்னு கேட்டா சரி பரிகாரம் பண்ணிக்கிறேன், பரிகாரம் முடிஞ்சோடனே தாலியை கழட்டி கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வரேன்னு தானே சொன்னா. நான் 2 வருஷமா அந்த தாலியை கழட்டாம மனசுக்குள்ள அந்த பையனுக்காகவே என்கிட்ட காத்துட்டு இருந்தா பாருங்க, அங்க நிக்குது என் பொண்ணோட குணம். பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் புகழறீங்க போலயே. ஆமா, என்னதான் இருந்தாலும் நாங்க ஏழைங்க. ஆனா எங்க குணம் பெரிய குணம் தாங்க. பணக்காரங்க நீங்களாம் ஏழைங்களை முன்னேறவே விடக்கூடாது, அவங்க குடும்பம் வீணா போகணும்னு நினைப்பீங்க. ஆனா பாத்தீங்களா, எங்க பொண்ணு வந்துதான் உங்க குடும்பத்துக்கே பெருமை சேர்த்திருக்கா. பணக்காரங்களா அப்படின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? ஏங்க, கேள்விப்பட்டதுலயே என்ன? சந்திரவள்ளி சம்மந்தி, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. அவங்க மனசுல பட்டதை கேட்கறாங்க, பதில் சொல்ல வேண்டியது எங்க கடமை. ஏன் பதில் சொல்ற இடத்துல தான் நாங்க இருக்கோம், சொல்லிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. திருந்த மாட்டா போல கடைசி வரைக்கும். ஏமா பொண்ணு கத்தைய நீங்க? ஏன் அப்படித்தானே எங்க அண்ணா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு.
நான் தான் எங்க வீட்ல எல்லா முடிவுமே எடுப்பேன். ஏதோ எங்க அண்ணனுக்கு எனக்கு கொஞ்சம் மனக்கசப்பு வந்துருச்சு. அதனால தான் எங்க அண்ணன் வந்து உங்களை பார்க்குற அன்னைக்கு என்ன கூப்பிட்டு வரல. இல்ல அப்படின்னா நான் முடிவு எடுக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் வெயிட் தான் பண்ணிருப்பாரு. ஓ அப்படிங்களா? ஆமா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். நந்தினி எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச மகாலட்சுமி. இந்த அவசர உலகத்துல அவங்கவுங்க ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. பெத்த அப்பாவோட உயிருக்காக தன்னோட வாழ்க்கையே பணைய வச்சிருக்கா எங்க பேத்தி. அதே மாதிரி எங்க பேரன் கட்டின தாலியை கழட்டாம அவனையே மனசுல சுமந்துக்கிட்டு அதுவும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கா பாத்தீங்களா? அவ பெரிய மனுஷி தான். எங்க வீட்டுக்கு அவ கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் தான். இப்பெல்லாம் பெரியவங்களா பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணமே நிலைக்கிறது கிடையாது. ஒழுங்கா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழறது கிடையாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பணக்காரங்களா இருந்தோம் முட்டாளா பரிகாரத்தை நம்பி பண்ணோம் தான். அப்படி இருக்கும் பொழுது உங்க பொண்ணு பண தேவைக்காக வந்திருந்தாலும் நாங்க பரிகாரத்துக்காக போயிருந்தாலும் என் பேரனும் உங்க வீட்டு பொண்ணும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருந்தது இந்த 2 வருஷமா பெரிய விஷயம். எங்க பேரனாச்சும் எல்லாத்தையும் சொன்னா எங்க கிட்ட அவன் மனசுல உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு நாங்க இருந்தோம். ஆனா உங்க வீட்டு பொண்ணு உங்க எல்லார்கிட்டையும் எல்லாம் உண்மையை மறைச்சிக்கிட்டு தனக்குள்ளேயே அந்த தாலியை சுமந்துக்கிட்டு அந்த ஞாபகத்தை சுமந்துக்கிட்டு 2 வருஷமா எல்லா வழியும் ஒத்த ஆளா தங்கியிருக்கா. அதெல்லாம் நினைக்கும் பொழுது உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஏதாவது கலவரம் வரும்னு நினைச்சிட்டு பேசினா நந்தினியை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டுல கொண்டாடுறாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பணக்காரங்கன்னா இப்படிதான் சொல்லிட்டு, ஆனா அது கிடையாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இருந்தாலும் நந்தினி செஞ்ச இந்த தியாகத்துக்கு முன்னாடி எங்களோட இந்த ஆஸ்தி அந்தஸ்து பணம் எல்லாமே வெறும் ஒண்ணும் இல்லாத காசு தாங்க போயிடுச்சு. என்ன பண்ணாலும் நந்தினியை தான் தூக்கி வச்சுட்டு தலையில ஆடுவாங்க போல. நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, மாப்பிள்ளை யாருன்னு நம்ம என்ன பார்க்கல, குடும்பமே நின்றுகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது மாப்பிள்ளை மட்டும் ஏன் நம்மளை வந்து பார்க்கல? நம்ம வரன்றதுக்காக வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை தான் நான் சொல்லி கூட்டிட்டு வந்தா எங்கன்னு கேட்டு அதுல ஒரு பிரச்சனையை கிளப்புவோம். ஏங்க நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, நம்ம பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மாப்பிள்ளைய பக்கத்துல வந்திருக்கோம். நாங்க என்ன உங்க சொத்து சொகத்தை பார்க்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விதத்துல புள்ளதாங்க. இந்த அம்மா வந்திருக்குன்னு பாக்குறதுக்கு உங்க புள்ள எவ்வளவு நேரமா வராம இருக்காரு? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாப்புல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த கூப்பிடுறேன். என்னங்க கூப்பிடுறேன்லாம் வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வந்த வேகத்துக்கு நேரம் எங்களை வந்து பாத்துருக்க வேணாமா? அப்படி இல்ல, இன்னைக்கு தம்பி ஆபீஸ்க்கு போகல, போன் ஏதாவது வந்திருக்கும், அதான் பேசிட்டு இருந்திருப்பான். இதோ கூப்பிடுறேங்க. இதோ மாப்பிள்ளையே வரார. 2 பேர் நடந்து வரானுங்க. இதுல யாரு மாப்பிள்ள? 2 பேருமே பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா தான் இருக்கானுங்க. நல்ல தோரணையான அமைப்புல தான் இருக்கானுங்க. ஐயோ கடவுளே, இவனுங்க 2 பேர்ல யார் மாப்பிள்ளன்னு சொன்னாலும் ஏன் மனசு ஏத்துக்காதே. அப்படி இருக்கும் பொழுது மாப்பிள்ள வராருன்னு எல்லாரும் அங்கதான் பார்த்து சொல்றாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் மாப்பிள்ள. ஆனா 2 பேருமே தோரணையோட இருக்கானுங்களே. இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா அவளுக்கு கிடைக்கணும்? ரோஹித் வீட்டுக்கு விருந்தாடி வராங்கன்னு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது எங்க போனேன்? இவ்வளவு நேரம் எங்க தான் இருந்தேன்? இங்கே தான்ப்பா இருந்தேன். கிளைண்ட் கால் ஒன்று வந்துச்சு, ஸோ தான் பேசிட்டு இருந்தேன். கிளைண்ட் கால்லாம் செகண்ட் ஆப்ஷன் தான், புரியுதா? வீட்டுக்கு யாரு எதுக்காக வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஃபோன் கால் வந்தாலும் அட்டென்ட் பண்ணாத, அதனால நம்மளுக்கு எவ்வளவு நஷ்டம் பண்ணாலும் பரவாயில்ல. சாரிப்பா. பேசுறது ஒண்ணுமே சரியில்லையா? என்ன பண்ண காத்துட்டு இருக்காளோ தெரியலையா? என்னம்மா, யார் மாப்பிள்ளன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல தம்பி, அது வந்து யோசிக்கவே வேணாம், நாங்கள் 2 பேருமே மாப்பிள்ள தான். 2 பேர் மாப்பிள்ளையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. 2 பேருமே மாப்பிள்ள தான் அப்படின்னா அவனும் இந்த வீட்டு பையன் தான். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் 2 பேரையும் பிரித்து யாரும் இந்த வீட்டில் பார்த்தது கிடையாது. ஏன் மாமா கூட அப்படி பார்த்தது கிடையாது. அதனால நாங்கள் 2 பேருமே மாப்பிள்ளன்னு நினச்சிக்கலாம். அது தம்பி, நந்தினியை கல்யாணம் பண்ணது நீங்க தானே? நீங்க தானே எங்க வீட்டு மாப்பிள்ள? நந்தினியை கல்யாணம் பண்ணது நானாக இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களை அம்மான்னு தானே கூப்பிட முடியும். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு புள்ள ஸ்தானத்தில் தான் வரோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற நீங்களும் எங்களை புள்ள ஸ்தானத்துலையும் மாமா என்ன மருமக ஸ்தானத்துலையும் பார்த்தா எனக்கு அண்ணனா தம்பியா இருக்கிற எல்லாருமே உங்கள் வீட்டு மாப்பிள்ள தானே, அப்படி தானே சொல்லி கூப்பிட முடியும் உங்களால. கரெக்ட் தான் தம்பி. நாங்க என்னைக்குமே சஞ்சய் தம்பியை பிரிச்சு பார்த்தது கிடையாது. மாப்பிள்ள நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை மாமா, அது அம்மாவுக்கு ஒரு சில விஷயம் புரியல, அவங்க கேட்குறாங்க, பதில் சொல்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம், அதனால பதில் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. கோவம்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை மாமா, கோவப்பட வேண்டிய இடத்துல நாங்களும் இல்லை. நான் பேசுறது என்ன கோவமாவா இருக்கு? நியாயத்தை தானே கேட்டேன். ஏதோ எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுன்ற காரணத்துக்காக இவ்வளவு நாளா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க பொண்ணு ஏதோ அந்த தாலியை கட்டாம இருந்ததுனால இதோ இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்து வாழ போறா, பெருமிதமா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏம்மா, எங்கள் வீட்டில் இருக்கிற யாரும் நந்தினியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது நாங்கள் நந்தினியை சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்? நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுலாம் கேஷுவலாக தானே பேசுனீங்க, நாங்கள் தப்பாக நினைக்கலையே. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நான் சொல்கிற பதில் மட்டும் உங்களுக்கு தப்பாவா புரியுது? நான் எங்க வீட்டு பொண்ணை பத்தி பெருமையா தான்ப்பா பேசினேன். நீங்கள் பெருமையாக பேசுனது நல்லாவே எனக்கு புரிஞ்சுது. ஆச்சியா பாட்டி சொல்லுடா.
ஆஹான்னு சொல்ற அளவுக்கு அற்புதம் சொல்ற அளவுக்கு என்ன ஒரு நடிப்பு இந்த அத்தை கேரக்டர். அது எப்படி நம்ம பேசுறதெல்லாம் குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு, அவங்க பேசுறது மட்டும் பொண்ணை பத்தி பெருமையாவா இருக்கு. இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த காமெடி இப்ப இவங்க பேசுறது தானே. இதை கம்முன்னு இருடா. அவ பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்திருக்கா. நம்ம வீட்டு பொண்ணுடா, எப்ப வேணாலும் நம்ம கூட்டிட்டு வரலாம். நம்ம சம்மதிக்காக தானடா இதெல்லாம் போறதுக்கு வேண்டியதா இருக்கு. நான் ஒன்றும் தப்பா பேச வரல தம்பி. என்னதான் எங்க பொண்ணு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், அவ தாலியை ஏத்துக்கிட்டான்றதுக்காக காத்திருந்தாலும், நீங்க இந்த 2 வருஷமா காத்திருந்தது பெரிய விஷயம் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வந்தேனே தவிர மற்றபடி நான் வேற எதுவும் சொல்ல வரல. மேல பொறுக்க முடியாது. ஏங்க என்னப்பா? இல்ல நான் கொஞ்சம் பேசணும், பேசலாமா? தம்பி சஞ்சய், இங்க பாரு, ரோஹித் தம்பி எப்படி எங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் நீ எங்களுக்கு முக்கியம். ரோஹித் தம்பிக்கு நாங்க கொடுக்குற மரியாதை தான் உனக்கும் கொடுக்குறோம். எல்லாரும் பேசும்போது எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்கோம் அமைதியா. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது இப்ப நீ பேசுறதுனால இந்த சபையில ஒண்ணும் கெட்டு போயிடாது. நீ பேசலாம்ப்பா. யார் இவன்? எங்க அண்ணன் கூட தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. ஏங்க இன்னைக்கு நீங்க இவ்வளவு கொஸ்டின் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அன்னைக்கு மட்டும் நீங்க நல்லபடியா உங்க அண்ணனுக்கு ஒரு தங்கச்சா நடந்திருந்தா. என்ன தம்பி சொல்ல வரேன்? இல்லைங்க, இப்போ உங்க அண்ணனுக்கு தங்கச்சியா நீங்க வந்திருக்கீங்க. ஏன் அண்ணன் பொண்ணு நல்லா வாழ வைக்கணும், பணக்கார குடும்பமா இருக்கே, நம்மளுக்கு இருக்கிற சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சு போனா நீங்க நல்ல பணத்தோட வந்திருக்கீங்க. ஆமா தம்பி, பின்ன என் பக்கம் இருக்கிற கேள்வியெல்லாம் நான் கேட்க வேணாமா? நீங்க சரியா புரிஞ்சுட்டு இருக்கீங்களா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? நாங்க பொண்ணு கொடுக்குறோம் தம்பி. கரெக்ட் தான், நீங்க பொண்ணை கொடுக்குறீங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் இங்க வந்து பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அன்னைக்கு மட்டும் நீங்க கரெக்டா இருந்திருந்தா. என்ன இப்ப நான் கரெக்டா இல்லாம போயிட்டேன்? அதாவது உங்க அண்ணன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் பொழுது பணத்துக்காக நந்தினி எல்லா இடத்துலயும் அலைஞ்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணாங்க. அவங்களால முடியாத பட்சத்துக்கு தான் கோயில்ல போய் சாமி கிட்ட கேட்கும்பொழுது சாமியா காட்டின வழின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவங்க பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கலாம்ல. இதே அன்னைக்கு நந்தினி ஹாஸ்பிட்டல்ல கதறி அழுவும் போது, ஏன் நீங்க நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலி தானே, உங்க வீட்டுக்கார ஃபாரின்ல வேலை பார்க்கறாரு, உங்க பையன் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாப்ல. அப்படி இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட இல்லாத சொத்தா காசா பணமா உங்க அண்ணனை காப்பாத்திருந்தீங்க அப்படின்னா நந்தினி பணத்துக்காக அலைஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. இன்னைக்கு நீங்களும் இப்படி வந்து கேள்வி கேட்கிற சூழ்நிலை வந்திருக்காதுல்ல. தம்பி இல்லைங்க, பொதுவான கருத்தை தான் சொன்னேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை 2 வருஷம் வீணாயிடுச்சு, உங்க பொண்ணோட வாழ்க்கை 2 வருஷம் கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதனாலதான் இவ்வளவு கேள்வி வர வேண்டியது இருக்கு. நீங்களும் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு, எங்க சைடு நாங்களும் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இங்க பாரு தம்பி, தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. இல்லைங்க, அவன் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவன் தான் பேசுவான். பாருங்க, இந்த குடும்பத்துக்கு பரிகாரத்துக்காக ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு, நந்தினிக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. இது கடவுள் போட்ட முடிச்சா 2 பேரும் ஒண்ணு செஞ்சுட்டாங்க. என்னதான் நந்தினி பரிகாரத்துக்காக வந்திருந்தாலும் கழுத்துல கட்டின தாலிக்கு மரியாதை கொடுத்து அவங்க வெயிட் பண்ணது பெரிய மனசு. அதே போல வந்த பொண்ணு பரிகாரத்துக்கு வந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணுக்காகவே யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணது அதை விட பெரிய மனசு. ஒரு கட்டத்துல என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு நந்தினி தான் கண்டுபிடிச்சோம். அந்த பொண்ணை சுத்தி வந்து அந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் புரிய வச்சு குடும்பத்துல போய் போராடி நின்று எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கி இப்போ ஊர் மெச்ச ரிசப்ஷனும் பண்ண போறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து நடந்த கல்யாணத்தை பத்தி திருப்பி ரிமைண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இது தேவையில்லாத வேலை தானே. சஞ்சய் சம்மந்தி, நீங்க ஏதோ அவரை தடுக்க தேவையில்ல. அன்னைக்கு நானும் முட்டாள்தனமா பேசும்பொழுது என்கிட்ட தம்பி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயம் எனக்கு புரிஞ்சுது. என் தங்கச்சிக்கும் புரியணும்ல, அதனால தம்பியே கேள்வி கேட்கட்டும், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கேளுப்பா, என் பொண்ணுக்கு நல்லா புரியுற மாதிரி கேளுப்பா. என் பொண்ணுக்கு நார்மலா சொன்னாலாம் புரியாது, நல்லா அழுத்தி நிதானமா பேசினாதான் புரியும். அந்த மாதிரியே புரியவையா? இங்க பாருங்க, ரிசப்ஷனுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நாங்களே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ மாப்பிள்ளையை பார்க்கணும்னு நினைச்சீங்க, வீட்டை பார்க்கணும்னு நினைச்சீங்க, வந்தீங்க பாத்தீங்க. நல்லபடியா 4 விஷயம் பேசலாம். அதை விட்டுட்டு திரும்ப குத்தி காமிச்சு பேசுறது, ஏழை பணக்காரங்க அப்படின்னு பிரிச்சு பேசுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. நந்தினிய என் ஃப்ரெண்டு உள்ளங்கையில வச்சு தாங்குவான். அதே மாதிரி நந்தினி என் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துப்பாங்க. ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் ரிசப்ஷனுக்காக வந்திருக்கீங்க, அதனால இருந்து நல்லபடியா ரிசப்ஷனை கண் குளிர பார்த்துக்கிட்டு எங்க வழக்கப்படி நாங்க பிரியாணி போடுவோம், அதை நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா போங்கன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நடந்த பழைய கதையெல்லாம் ரீவைண்ட் பண்ண சொன்னா எப்படிங்க ரீவைண்ட் பண்றது? ரொம்ப நிறைய ஓட்டிட்டோம் அந்த கதையெல்லாம். அதனால இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்? எல்லாரும் அவன் பேசுறதுதான் கரெக்ட்னு கம்முன்னு இருக்காங்க. அப்ப இவனை தாண்டி மாப்பிள்ளையே கேள்வி கேட்க முடியாது, இவனை தாண்டி இந்த குடும்பத்துல நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. உண்மைதாங்க நீங்க மனசுல நினைக்கிறது. என்ன தம்பி? இல்ல, நீங்க ஏதோ மனசுல நினைச்சீங்க போலயே, அது உண்மைதான் சொல்றேன். காஃபி குடிங்க, ஆறிட்ட போது.
வீட்டை சுத்தி பார்க்கணும்னு தோணுமே உங்களுக்கு, சுத்தி பார்த்தீங்களா? இல்ல தம்பி, இதுக்கப்புறம் தான். வாங்க சுத்தி பார்க்கலாம். சமந்தி, நீங்க கூட ஏந்து வாங்க. முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறேன். சரிங்க சமந்தி, இதோ வரேன். அப்புறம் மாமா, கீர்த்தனா வந்தாலே எங்க ஆளை காணோம். வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தா மாப்ள, உங்க அத்தை இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்படியே மேலே போனா. சரி சரி மாமா, அத்தை கூட யார் பேசினாலும் சீக்கிரமா மிங்கிள் ஆக்கிடுவாங்க. அப்புறம் மாப்ள, வேலைலாம் ஓரளவு முடிஞ்சிச்சுங்களா? எங்க மருமக ப்ராஜெக்டை முடிச்சே திருவன்ல இருக்கா. எங்க ரிசப்ஷனை ஃபர்ஸ்ட் பாக்குறதா இல்ல எங்க மருமக ப்ராஜெக்ட் அவுட்புட் கொடுக்க போறாளே அதை பாக்குறதான்ற மாதிரில இருக்கு. ப்ராஜெக்ட் பண்றாளா? எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். அவளை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்க. இருக்கட்டும், நதினின்றதுக்காக நாங்க கொடுக்கல. எந்த ஸ்டாஃப் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்ற பட்சத்துல நாங்க ப்ராஜெக்ட் கொடுப்போம். அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணா அதுக்கான பொசிஷனையும் அவங்களுக்கு கொடுப்போம். ரொம்ப நன்றி சம்பந்தி, உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான். எல்லாரையும் எப்பவும் ஈக்குவலா பாக்குறது. ரொம்ப ஆடுறானுங்களே, அடக்கி வைக்கணும். என்ன ப்ராஜெக்ட் பண்றா? இவனுங்க பேசுறத பார்த்தா பெரிய ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்றானுங்க. அது மூலியமா பணம் காசு ஏதாவது வருமோ? ஆமா, இந்த வீட்டுக்கே மருமகளை வரப்போறா. இந்த ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாத்தையும் கட்டி ஆள போறா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு சின்ன விஷயம் தான். இருந்தாலும் இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் மூலியமா ஏதோ பெரிய விஷயம் கிடைக்கும் போலயே. Gang, wanna do the chain.